நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது எத்தையம்மன் விழா. நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்திலே வாழுகின்ற படுகா என்று சொல்லப்படுகின்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். நீலகிரி மாவட்டம் நீலகிரி மண்ணையே நம்பி வாழ்ந்து கொண்டு இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய பழங்குடி இன மக்களிலே ஒருவராகவும் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பண்டு காலம் என்று சொல்லுவார்களே, பல ஆண்டு காலமாக இந்த நீலகிரி மாவட்டத்திலே பரவலாக பல்வேறு இடங்களிலே இந்த படுகா இனம் என்று சொல்லுகின்ற மக்கள் அதிகளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீலகிரி மாவட்டத்திலே. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, குந்தா, குன்னூர், சோலூர் என்று பல்வேறு கிராமங்களிலே இந்த படுகா இன மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுடைய குலதெய்வமாக எத்தையம்மன் என்ற அம்மனை வருடந்தோறும் ஒரு விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடுவது இவர்களுடைய வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் இருந்து வருகிறது. பேரக்காணி கிராமத்தில் அமைந்துள்ள எத்தையம்மன் கோவில் கடந்த திங்கட்கிழமை முதல் நேற்று வரை, அதாவது 20ஆம் தேதி வரை இந்த பண்டிகை 20-21 உச்சக்கட்டமாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆடலும் பாடலும் படுகா இன மக்களுடைய அந்த பாடல் புகழ்பெற்ற பாடல். அந்த புகழ்பெற்ற பாடலுக்கு அவர்கள் குனிந்து நிமிந்து கைகளை ஆட்டி ஆடுகின்ற அந்த வட்டமான நடனம் புகழ்பெற்ற நடனம். அந்த நடனத்தையும் ஆடி இவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் காணிக்கை செலுத்தினார்கள். அன்னதானம் வழங்குவது வழக்கமாக தினந்தோறும் இருந்து வரும். இதனை அருந்தி இவர்கள் அந்த அன்னதானத்தை சிறப்போடு வழங்கி சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடினார்கள். இதில் குந்தா, கெத்தை, கோத்தகிரி, குன்னூர், பேரக், அருவங்காடு என்று பல பகுதிகளிலே இருந்து படுகா இன மக்கள் கூட்டமாக தங்களுடைய பாரம்பரியமான அந்த வெண்ணிற உடையை அணிந்து கலந்து கொண்டது ஒரு சிறப்பாக இருந்தது என்று நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்களும் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் உதகை பகுதி பல்வேறு இடங்களிலே இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த செய்தியெல்லாம் சிறப்போடு தொகுத்து சிறப்பான ஒரு தொகுப்பாக செய்தியாக நமது நகர்வள பகுதிக்கு நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் பிரசாத் அவர்கள் அழகாக நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்காக வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நீலமலை அன்பில்.